வீடியோவை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காளான் தொக்கு எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். சட்டி நல்லா சூடாயிருச்சான்னு பார்க்கலாம். சூடாயிருச்சு. 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதுக்கப்புறம் அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. பட்டை அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். பட்டை நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் சோம்பு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். சீரகம் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நறுக்கி வச்ச பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கலாம். கூட கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அரைச்சி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை போட்டதுக்கப்புறம் நல்லா வணங்கட்டும். வணங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா கிளறி விடுங்க. வணங்குறதுக்கு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா வணங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு கொத்தமல்லி 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். பத்துலினா நீங்கள் அரை ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். மசாலாலாம் நல்லா போட்டு கிளறி விடுங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் காளான் போட்டுக்கோங்க. காளானை போட்டு நல்லா கிளறி விடுங்க. சின்ன டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி வச்சதுக்கப்புறம் வெந்துருச்சான்னு பார்க்குறோம். வெந்துருச்சு. சூடான சுவையான காளான் தொக்கு ரெடி. மேலும் எங்கள் வீடியோவை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.